ஹாய் ஆல். இப்போ நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, கெரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட் பத்தி நம்ம பேச போறோம். நீட்டுங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். அதாவது டாக்டர் ஆகுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீட். சில பேருக்கு சின்ன வயசுலேருந்து என்ன அப்படின்னா, டாக்டர் ஆகணும் அப்படின்னு பெரிய ட்ரீமோட இருந்திருப்பாங்க. நீட்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க் கிடைச்சிருக்காது. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, டாக்டர் ஆக முடியாது. அதுக்காக அதோடய அவங்களோட ட்ரீம் முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் டாக்டர் மட்டும் இல்ல. டாக்டர தாண்டி நெறைய ஒர்க்கர்ஸ், ஒர்க்கர்ஸ் அதுக்கான கோர்சஸ், கரியர் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச கரியர் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நர்சிங், ஃபார்மசி, பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி இந்த மாரி நெறைய கோர்சஸ் நமக்கு தெரிஞ்சது இருக்கு. அதே மாரி தெரியாத கோர்சஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அலைடு ஹெல்த் சயன்ஸ் அது கீழே என்ன அப்படின்னா, ஒரு 21 கோர்சஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஃபர் பண்றாங்க. 21 கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இந்த இந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, அவ்ளோ இம்பார்ட்டன்டான்னு கேட்டா, கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். எவ்ளோ பெரிய டேலண்டடான டாக்டரா இருந்தாலும், அவங்க மட்டும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, தனியா நின்னு ஒரு ஹாஸ்பிட்டல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியாது. கண்டிப்பா இந்த ஒர்க்கர்ஸ் இந்த ஒரு டீமா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். போன உடனே யார மீட் பண்றோம்? ரிசப்ஷனிஸ்ட்ட மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நர்ஸ மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம யார மீட் பண்ணுவோம் அப்படின்னா, டாக்டர மீட் பண்ணுவோம். ஸோ அப்போ டாக்டர்ங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அவைலபிளே இருப்பாங்க. அந்த இன் பேஷண்ட்டா இருந்தாலும் சரி தான், அவுட் பேஷண்ட்டா இருந்தாலும் சரி தான், நமக்கு டாக்டரோட அவைலபிலிட்டி டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம இப்போ இன் பேஷண்ட்டா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூடவே அதிக நேரம் இருக்கிறது யாரா தான் இருக்காங்க அப்படின்னா, நர்சஸ், அப்புறம் பார்மசிஸ்ட், அப்புறம் லேப் டெக்னீஷியன் இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப அதிக நேரம் இருக்காங்க. இவங்களால தான் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நம்ம சீக்கிரமே நம்ம ரெக்கவரே ஆக முடியுது. இப்போ நெறைய பேர் இப்போ நர்சிங், பார்மசி, பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறம் அலைடு ஹெல்த் சயன்ஸ்ல இருக்க இந்த 21 கோர்சஸ் இருந்தாலும், இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ நர்சிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நர்சிங் என்னென்ன இப்ப முடிச்சுட்டாங்க அப்படின்னா, என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? என்னென்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ நர்ஸா ஒர்க் பண்ணலாம். அப்புறம் டீச்சிங் ஃபீல்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்பலாம் நெறைய ஹோம் கேருக்கு என்ன அப்படின்னா, நர்சிங் முடிச்சவங்க நெறைய வாண்டட் இருக்காங்க. ஸோ இந்த மாரி இருக்கு. இந்த மாரி ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் என்ன அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரிலாம் என்ன அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களுக்கான வாண்டட் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பார்மசி நமக்கு தெரியும். எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் என்ன அப்படின்னா, ஒரு பார்மசிஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா, அந்த மெடிக்கல் நார்ம்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, பிசியோதெரபி. இப்ப என்ன ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க ஏதோ அடிபட்டுருச்சு. அவங்கள நார்மல் லைஃப்க்கு லீட் பண்றதுக்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட் எல்லாம் குடுத்து, அவங்கள நார்மல் லைஃப்க்கு லீட் பண்றது யார் தான் பண்ணுவா அப்படின்னா, பிசியோதெரபிஸ்ட் தான் பண்ணுவாங்க. இப்ப நெறைய பேருக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு. அவங்கள நார்மலா ரொட்டீன் அவங்க டே டு டே லைஃப்ப லீட் பண்றதுக்கும் இவங்களோட ஹெல்ப் தேவை. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் தெரப்பி இருக்கு. அதாவது மென்டலி டிசேபிள்டா இருக்கிற அந்த சில்ட்ரன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? அப்படிங்கிறதெல்லாம் என்ன டீச் பண்றது என்ன அப்படின்னா, இவங்க தான் பண்ணுவாங்க. இப்ப நெறைய ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாரி சில்ட்ரன்ஸுக்காக. ஸோ அதுலலாம் நெறைய டீச்சிங் ஃபேக்கல்டிக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க போலாம். இப்ப நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அ அலைடு ஹெல்த் சயன்ஸ்லயே நெறைய கரியர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கார்டியாக் டெக்னாலஜி இருக்கு. அப்புறம் கார்டியாக் பெல்ஃபோமியா அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு ஃபீல்டு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அப்ப ஐக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஆப்டோமெட்ரி இருக்கு. அப்புறம் நோஸுக்கு, மவுத்துக்கு, இயர்ஸ்க்குலாம் இஎன்டி இந்த மாரி ஒவ்வொன்னும் தனித்தனி பார்ட்டுக்கு கூட என்ன அப்படின்னா, நெறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ, இப்ப இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். நமக்கு என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம எய்ம் பண்றதே என்ன அப்படின்னா, நமக்கு மணி தான். மணிக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு கரியரே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சூஸ் பண்றோம். கண்டிப்பா இந்த ஃபீல்டுலாம் நம்மளால நெறைய ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். அதுக்காக நமக்கு அந்த சப்ஜெக்ட்டோட மட்டும் இல்லாம, நெறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இப்போ அ கிளினிக்கல் ரிசர்ச் அப்படிலாம் கூட இருக்கு. அத என்ன அப்படின்னா, சிஆர்ஓ ஆர்கனைஸ் பண்றாங்க. இப்ப இந்த கிளினிக்கல் ரிசர்ச்ல யாருக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்மசி, அப்புறம் நர்சிங் இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்றோம்ல, நார்மலா நம்ம யூஸ் பண்ற மெடிசின் எல்லாமே டைரக்ட்டா ப்ரிப்பேர் பண்ண உடனே நமக்கு கையில வர்றது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, நெறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது?
அப்படிங்கிறது என்ன அஃபெக்ட் ஆகுது, என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நிறைய ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நமக்கு கொண்டு வந்து தருவாங்க. அப்போ கிளினிக்கல் ரிசர்ச்சில் இந்தந்த கரியருக்குலாம் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து உருவாகலாம். இப்போ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இருக்குது பிஎஸ்சியில். இப்போ அது முடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபார்மகோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதுசாக இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா புதுசாக ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு மெடிசன் வந்து எந்த அளவு எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது, இந்த மெடிசன் கொடுக்கறதுனால என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல்டு தான் வந்து அது. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பியில் என்ன அப்படின்னா டெலி ரீகேபிலேஷன் அப்படின்னு ஒரு ஒரு நியூவாக ஒரு ட்ரெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா இப்போ இப்போ எல்டர் பீப்புளெலாம் வந்து இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெய்லி வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அவங்கள வந்து வீட்டில் வச்சே அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் வந்து என்ன அப்படின்னா டெலி ரீஹேபிலேஷன். இதை வந்து யார் பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசியோதெரப்பி படித்தவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சில கோர்சஸில் தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி எந்த மாதிரிலாம் வந்து ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசணும். எல்லா கோர்சஸையும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நிறைய நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறையா ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ மெடிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனித சமூகம் இருக்கிற வரைக்குமே நமக்கு மருத்துவம் அந்த அந்த ஃபீல்டோட நீடு வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து தேவை தான். ஸோ இப்போ நமக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, இல்லை நான் நினச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன அதோடய நம்ம வந்து சோர்ந்து போகாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கரியர் ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம்? ஒன்று நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஹை பேக்கேஜ் சேலரியை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட கெரியர் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்ப பிரைட் ஆக்கலாம். தேங்க்யூ.